இன்னைக்கு இன்டர்நெட்ன்றது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இதே வந்து நம்ம முன்னொரு காலத்துலலாம் வந்து எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு பிறந்த தேதி நேரத்தெல்லாம் யாருமே ஞாபகம் வச்சுக்கிறது கூட கிடையாது. ஒரு பேர் வைப்பாங்க. ஏதாவது கடவுளுடைய பேர் தான் வச்சிருப்பாங்க. நம்மளோட தாத்தா பாட்டிலாம் எடுத்து பாருங்களேன். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கடவுள். அவங்களுக்கு இஷ்டப்பட்ட கடவுளா இருக்கலாம், குலதெய்வமா இருக்கும். ஏதோ ஒரு பேர வச்சு தான் அவங்கள கூப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேருக்கு இந்த பேருக்கு பொருத்தம் இருக்கா? பேர சொல்லுப்பா. மாம்பழ என்ன மாப்பிள பிள்ளை பேர் என்ன? பொண்ணு பிள்ளை பேர் என்ன? இந்த பேருக்கு பொருத்தம் இருக்கா? பார்ப்போம்ப்பா, முடிச்சுருவோம். அப்படின்ற காலம் போயிட்டு, அதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு காலத்துல வந்து அப்படிதான் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மாரி நம்ம ரொம்ப வந்து சாஃப்ட்வேர்லாம் போட்டு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப இருக்க பிள்ளைங்கள என்னன்னா, ஒண்ணு ஆதி காலத்துல இருந்தவங்கலாம் பேர் வச்சு பொருத்தம் பார்த்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 2, 3 ஜெனரேஷன் முன்னாடி போய் பாருங்களேன். நம்மளோட தாத்தா, பாட்டி தான் தூக்கிட்டு ஜாதகத்த எடுத்துட்டு போவாங்க. ஓகே எனக்கு கல்யாணம் பையன பேரன் வந்து நல்லா இதாயிட்டான். நல்ல வேலை பார்க்குறான், கை நிறையா சம்பாதிக்கிறான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாமா? அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆசைப்பட்டுட்டு, சரி ஓகே நம்ம போய் பார்த்துருவோம். பக்கத்துல வள்ளுவர் இருப்பேன்ப்பா போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு போவாங்க. அந்த வள்ளுவன்றவங்க தான் ஒரு வள்ளுவர் அப்படின்றவங்க தான் வந்து ஜாதகம் ஜாதகம் எழுதக்கூடிய பார்ப்பாங்க, எழுதுவாங்க. எழுதுவாங்க. இதெல்லாம் மாறி இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஜோதிட துறையில எல்லா துறை எல்லா இதுக்கு ஒரு இதுதான் தகுதி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நெறைய பேர் ஆர்வம் இருந்தா போதும் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு நெறைய ஜோதிடத்துல வந்து மாற்றம் வந்திருக்கு.